வணக்கங்க. வாங்க நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது ரொம்ப டேஸ்டியான அது இன்னொரு ஹெல்த்தியான ஒரு ரெசிபி தாங்க. ஆமாங்க, நாம் நூக்கலில் குழம்பு வச்சுருப்போம், இல்லை கூட்டு வச்சுருப்போம். இன்றைக்கி அருமையான சைட் டிஷ் பண்ண போகிறோம். ஆமாங்க, சாதம் டிஃபனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு அருமையான துவையல் தாங்க. 2 நூக்கலில் தோல் எடுத்து சின்ன நறுக்கி வச்சுருக்கேன். அப்புறம் கோவக்காய், வெங்காயம், கொஞ்சம் புளி, பூண்டு கொஞ்சம். அடுப்பில் கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றி அதில் கடுகு சீரகம் போட்டிருக்குங்க. பொரியட்டும். 2 டீஸ்பூன் உளுந்து, 2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, வெங்காயம் 2, மிளகாய் வத்தல் ஒரு 5-6, உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி இதெல்லாம் சேர்த்துடலாம். 2 சீரகம் போட்டுக்குங்க. அடுப்பை சின்னதாக வச்சுக்கோங்க. பருப்பு மெதுவாக வேகட்டும். பருப்பு வறுபடட்டுங்க, வதக்கி விடுங்க. பருப்பு வறுபட்டுருச்சு, எடுத்துடலாம். அதே கடாயில் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்குங்க. இப்போ நறுக்கி வச்சுருக்கிற நூக்கலை சேர்த்துக்கலாம். நூக்கலை சேர்த்துட்டு நல்லா வதக்கிவிடுங்க. இது நல்லா வதங்கணுங்க. வதங்கிடுச்சு. இப்போ இதை எடுத்துடலாம். நூக்கல் நல்லா வதங்கணுங்க. வதங்கலைன்னா பச்சை வாசனை அடிக்குங்க. இந்த மாதிரி நல்லா வதங்கி வரணுங்க. இப்போ எடுத்துடலாம். நூக்கல் உடம்புக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. பொதுவாக நூக்கல் சுகரை குறைக்கிற தன்மை இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இது நல்லா வதங்கிடுச்சு, எடுத்துடலாம். அடுத்து நம்ம சேர்க்க போகிறது இதுவும் ரொம்ப முக்கியமானதுங்க. ஆமாங்க, கோவக்காய். இந்த காயை கூட அடிக்கடி சேர்க்கணுங்க. ஆமாங்க, இதை சுகர் கட்டுப்படுத்துன்னு சொல்கிறாங்க. அதனால் அடிக்கடி சேர்த்துக்கலாம். பாகற்காய் செய்கிற அதே வேலையை இந்த கோவக்காய் செய்யுதுன்னு சொல்கிறாங்க. அதனால் நம்மளோட ஃபுட்டில் கோவக்காய் அடிக்கடி சேர்த்துக்கலாம். இப்போ நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயம் சேர்த்துக்கலாம். அது கூடயே பூண்டு பல் ஒரு 4, ஒரு துண்டு இஞ்சி, இதையும் சேர்த்துக்கலாம். இந்த துவையல் ரொம்பவே டேஸ்டியாக இருக்குங்க. ஆமாங்க, சூடான சாதத்தில் கொஞ்சம் நெய் விட்டு இந்த துவையலை பிசைஞ்சு சாப்பிட்டோம்னா அப்படி இருக்குங்க. இந்த துவையல் செய்கிறப்ப நல்ல சூடான சாதம், அது கூட நல்ல காரசாரமான தக்காளி ரசம், ஒரு பப்படம் இல்லை அப்பளம் இல்லை ஒரு வடகம், இது போதுங்க. சூப்பராக இருக்குங்க. இப்போ இதுக்கு தேவையான புளி சேர்த்துக்கலாம். நீங்கள் தக்காளி சேர்க்க நினச்சிங்கன்னா ஒரு தக்காளி சேர்த்துக்குங்க. இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கலாம். கோவக்காய் நல்லா வதங்கணுங்க. ஓகேங்க, நீங்கள் இப்போ தான் நம்ம வீடியோவை முதல்ல பார்க்குறீங்களா? இப்படி பார்க்குறதா மறக்காமல் நம்ம மதுரை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பண்ணிட்டீங்களா? அப்படியே கீழே பில் பட்டனில் ஆல் கொடுத்துருங்க. எல்லாமே நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ எடுத்துடலாம். நாம் வதக்கி வச்சுருக்கிறது ஆறட்டுங்க. இதுக்கு தேவையான உப்பு, கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்குங்க. இந்த ரெசிபி நம்ம உடம்பு ஆரோக்கியத்துக்கு ஏற்ற ரொம்ப ஹெல்த்தியான, அதே நேரம் ரொம்ப ரொம்ப டேஸ்டியான சூப்பரான ரெசிபிங்க. இந்த துவையல் ரைஸுக்கு சூப்பராக இருக்குங்க. அதே நேரம் டிஃபனுக்கு வச்சு சாப்பிட்லாங்க. இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்கூடையும் வச்சுக்கலாங்க. ஓகேங்க, நாம் இன்னைக்கு நம்ம உடம்புக்கு ஆரோக்கியத்துக்கு ஏற்ற ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான சூப்பரான டேஸ்டான ரெசிபி பார்த்துருக்கோங்க. இந்த துவையலை நைஸாக அரைச்சிடாதீங்க, கொஞ்சம் புறுப்புன்னு எடுத்துக்கோங்க. இந்த துவையல் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஓகேங்க, நீங்களும் இது மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு இப்படி சொல்லுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் லைக்ஸையும் கமெண்ட்ஸையும் கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. இதே போல் மற்ற வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.